ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த லாங் ஃப்ராக்கோடைய கட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணலாம். ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஜாயிண்ட் கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இங்கே இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட்னு ஜாயிண்ட் வரும். ஸோ ஜாயிண்ட்டுக்காக இந்த மாதிரி நான் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டை வந்து ரெண்டும் இந்த மாதிரி நம்ம 2 பட்டியாக இருக்குது, இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா அந்த கீழே எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதில் நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் லாங்கான அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்னால் கட்டாயமாக ஜாயிண்ட் இந்த மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச்சுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு கரெக்டாக நம்ம இந்த சென்டர் கீழே நம்மளுக்கு எவ்வளோ குறையுதோ அந்த கரெக்டாக அந்த கட் பண்ணிச்சிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் இப்படி இதை இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த சாட்டனுடைய அந்த ஷைனிங் போர்ஷன் ரெண்டும் சேமாக ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக எங்கேருந்து நம்மளுக்கு இந்த கட்டு குறையுதோ அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இப்படி கரெக்டாக இப்படி ஸ்டிச் பண்ணணும். இதில் இதான் இந்த ஸ்கர்ட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கீழே எப்படி நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தடு. பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளுக்கு எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு மடக்கி தைச்சிட்டோம். அதே மாதிரி உள்ளே நான் லைனிங் ஃபேப்ரிக் போட்டிருந்ததையும் லைனிங் ஃபேப்ரிக்கும் அதே மாதிரி நம்ம உள்ள மடக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதெல்லாம் நான் பெருசாக ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை, ஏன்னா இது வந்து நார்மல் தான். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் எல்லா வீடியோவில் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறதை காமிச்சிருப்பேன். ஸோ பாருங்கள், இன்னும் வந்து நம்ம டாப் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ டாப்புக்கு பாருங்கள், இது வந்து ஷைனிங் போர்ஷன். நம்ம வந்து பாருங்கள், ஷைனிங் போர்ஷனை திருப்பிட்டு இது ரஃப்பான போர்ஷனை மேலே வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் உள்ள பாருங்கள் சரியான போர்ஷன் மேல் பக்கம் இந்த மாதிரி வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்ப போர்ஷனில் நம்மளுக்கு வந்து அந்த ஷைனிங் போர்ஷனுக்கு பக்கத்தில் கரெக்டாக நம்மளுக்கு மெயினான டிசைன் ஃபேப்ரிக் வந்துடும். பாருங்கள், இப்படி சுற்றி நெக்கை மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்ப போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஸ்லீவ்ஸ் வைப்போம், ஸோ அதனால நெக்கை மட்டும் தான் திருப்பணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இது ரொம்ப சீக்கிரமும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த நெக்கு பேட்டர்ன் தேவையோ அந்த பேட்டர்னை நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கேன்வாஸ் அந்த மாதிரி எதுவும் வைக்கணுன்ட்டுலாம் தேவைப்படாது. நல்லா ஸ்டிஃபாக அழகாகவே நெக் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸ்லாம் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில், அதனால கொஞ்சம் கட் பண்ணதுக்கு இதாக இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருப்பதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ இதை திருப்பிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஷைனிங் போர்ஷன் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்மளுக்குள்ள அந்த மெயின் ஃபேப்ரிக்குள்ளே மேலே உள்ள அந்த சீக்வன்ஸ் போர்ஷன் இந்த மாதிரி கரெக்டாக மேலே வந்திருக்கு. பாருங்கள், இப்போது நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த நெக்கில் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி பேக்கு இன்னொரு ஃபேப்ரிக்கையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்ட உடனே நெக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு இப்போ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு ஷோல்டரை அட்டாச் பண்ணிடலாம். இந்த 2 சைடும் இப்படி கரெக்டாக வச்சு ஷோல்டரை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் சைட்லலாம் தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக அப்படி ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் தைக்க போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்காக நான் ஃபுல் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு கையில் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு சாட்டன் ஃபேப்ரிக்லேயும் ஒரு சின்ன கை அட்டாச் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபேப்ரிக் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாட்டன் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி சின்னதாக கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபேப்ரிக்லையும் இந்த மாதிரி கீழே மடக்கி தைச்சாச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ப்ளூ கலருக்குள்ள லைனிங் ஃபேப்ரிக் கொடுத்துருக்கிறதுனால ஸ்லீவ்ஸ்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டையாக ஒரு சின்ன இது வந்தால் பார்க்க நல்லாவே இருக்கும். பாருங்கள்,
இது வந்து இப்படி சென்டரில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த சாட்டன் ஃபேப்ரிக்கையும் இப்படி மடித்து கீழே இப்படி மடித்து தைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கரெக்டாக இதுக்குள்ளே சென்டர் எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி வச்சு தச்சிடலாம். இது வந்து என்னென்னா ரெண்டு சாட்டன் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் மூவ் நகலாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டுறணும் பாருங்கள். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு இப்போ இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம கரெக்டாக இப்போ இதில் அட்டாச் பண்ணணும். இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ்குள்ளே கரெக்டாக அந்த சென்டர் எடுத்துக்கிட்டு பாருங்க. இதுலேயும் இப்படி சென்டரில் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி திருப்பியாச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்படி வந்துடும். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸை அட்டாச் பண்ணியாச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக வந்துட்டு இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ரெண்டு சைடும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு ஸ்லீவ்ஸுக்கும் உடம்புக்கு எவ்வளோ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். எனக்கு கை சுற்றுற அளவு வந்து 5 இன்ச் 4.5 இன்ச்சு தேவைப்படும். அதே மாதிரி செஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டு படி நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்மளுடைய டாப் ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு கீழெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதோடைய ஸ்கர்ட் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்கர்ட் போர்ஷன் ஏற்கனவே நான் லைனிங் எதுவும் ஜாயின் பண்ணி மேலே ஒரு சின்ன ஸ்டிச்சு போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ண வச்சுட்டு 4 ஃபேப்ரிக்கும் ஒன்னடியாக சேர்த்து பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணணும். அதுக்கு பிறகு சாட்டன் ஃபேப்ரிக் அப்படி ஜாயின் பண்ணால் தான் ஃப்ளேர் நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் இது கரெக்டாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் ஸ்கர்ட்டுக்குள்ளதும் இந்த மேலே டாப்பும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா நம்ம பார்க்கணும் பாருங்கள். இது இப்படி கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டாப்பையும் இந்த பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள். ஜாயின் பண்ண பட்சத்தில் சென்டரில் எல்லாமே இப்படி சைட் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த சைட் போர்ஷன்லேருந்து இப்படின்னா இப்படி ஃபேப்ரிக் எப்படி வச்சுட்டு இப்படி திருப்பிக்கிட்டோம்னா பாருங்கள் இப்படி திருப்பி வச்சா நம்மளுக்கு ஜாயின் பண்ணதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் ஸ்டிச் போட்ட பிறகு நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை ஃபுல்லாகவே திருப்பி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. கொஞ்சம் ஸ்டிச் போட்டோடனே திருப்பத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக சர்க்கிளாக ஸ்டிச் பண்ணிடணும் பாருங்கள். நம்ம டாப்பையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ஷால் ஒரு கை இதெல்லாம் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இன்னும் வந்து நம்ம வந்து ஷால் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் ஃபுல்லாக பட்டி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த துப்பட்டா போர்ஷனுக்கு இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவை அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக் இந்த கோல்டன் ஃபேப்ரிக்கில் உள்ள பட்டியை சைடில் சுற்றி வச்சு தைக்க போகிறேன். 4 பக்கமும் ஃபுல்லாகவே வச்சு தைச்சிட்டோம்னா நம்ம ட்ரெஸ்ஸு ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வச்சு தைச்சிட்டு அதை திருப்பிட்டு இப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான் பாருங்கள். ஸ்டிச் பண்ணால் நம்ம ட்ரெஸ் ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்படி பர்ஃபெக்டாக ட்ரெஸ் ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சியூ ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.